அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு சிறந்த அவையில் நம்ம எல்லாம் அல்லாஹ் ஒன்று கூடியிருக்கின்றான். இந்த வாய்ப்பை வழங்கிய அல்லாஹ்வுக்கு எல்லாம் போகும். தலைவர் சொல்லும்போது சொன்னாங்க, ஷெர்ஷாபாய் ஃபோனில் தான் சொன்னோம், உடனே ஆர்வமாக ஓடியான்ட்டார். எனக்கு சொல்லணும்லாம் அவசியம் இல்லை, இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு தெரிஞ்சாலே வந்திருப்பேன் நான். ஏன்னா அந்த பழைய தலைவர் வந்து சொன்னாங்க, மதரசான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். 2020 வந்து இந்த மதரசா வந்திருக்க வேண்டியது அல்லாவோட நாட்டத்தில் 25 வந்து 24 ஆரம்பிக்கப்பட்டு 25 முதலாம் ஆண்டு விழாவில் இருக்கும். இது 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு உதிச்ச விஷயம். 20 வருஷமாக அந்த வாய்ப்பு இல்லாமல், வடிகால் இல்லாமல் போராடிக்கணும். நான் என்னோட பிள்ளைகளை 22 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவனை நியத்து வச்சேன், ஒரு ஹாஃபில் ஆக்கிடணும்னு. அல்லாஹ் நாடலை. ஒரே ஒரு பையனை மட்டும் 3 பையனில் ஒருத்தனை ஆலிம் ஆக்கிறேன். ஆனால் என்ன ஒரு 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 ஏக்கம்னா, எனக்கு ஹாஃபிலுக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது. ஹாஃபிலுக்கு அந்தஸ்து இருக்குன்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லும் போதெல்லாம் உள்ள ஒரு பயம், ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். இது எவ்வளோ ஒரு ஷார்ட்கட்டான ஒரு விஷயம் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு. அல்லாஹ் ஹாஃபில்களை தர்ஜா உயர்த்துவேன், ஹாஃபில்களை அப்படின்றத விட அழுத்தமாக சொல்கிற விஷயம், ஹாஃபில்கள் பெற்றோருக்கு கிரீடம் அணிவிப்பேன். அவன் முடிவு பண்ணிட்டான், இந்த ஹாஃபில்களுக்கு, ஹாஃபில் ஆவதற்கு இந்த மாணவர்களுக்கு பெற்றோருடைய பங்களிப்பு மிக மேன்மையானதாக இருக்கிறது, இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு நான் வரும்போது கேட்டேன், நிறையா ஹிப்லு மதரசாவுக்கு போயிருக்கேன், நிறைய மதரசாக்களுக்கு போயிருக்கேன். நிறைய இடங்களில் வந்து முதல் வருடம் வந்து தஜ்வீது அந்த பேசிக் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு 6 மாதம் 5 மாதம். நம்மளோட மதரசாவே ஒன்று காயல்பட்டினத்தில் இருக்குது. எப்படி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4 மாத காலம் எடுக்கும் அந்த அவங்கள அந்த ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வர்றது. ஸ்ட்ரீம் கொண்டு வந்தவொடனே அந்த ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 7 ஜூஸு முடிச்சிருப்பாங்க நான் பார்த்ததில். இப்போ உங்களோட வந்து ஷேக் ஆஷிக் மதனி பேசுனாங்கல்ல, அவர் ஆஷிக் மதனி ஆகிறதுக்கு முன்னாடி, ஆஷிக்கே ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க பேரண்ட் எனக்கு தெரியும். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறவர். அவங்களோட தந்தை வந்து இப்போ தான் சொல்லிக்கிருந்தேன், அவர் அந்த விஷயத்தை அவர்கிட்ட இப்போ தான் ரூமில் ஷேர் பண்ணிக்கிருந்தேன். அவருடைய தந்தை வந்து இவரோட 7வது படிக்கும்போது மதுரைக்கு வந்திருந்தார் ஒரு மதரசாவுக்கு. இவர் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது மதரசாவுக்கு வந்திருந்தார். டாபிக் வந்து ஹவு டு மெமரைஸ், மனனம் செய்வது எப்படி, அவரோட டாபிக். அதுக்கு முதல் வகுப்பு நான் எடுக்கிறேன். ஏதோ எனக்கு என்னோடய டாபிக் ஞாபகம் இல்லை. முதல் வகுப்பு நான் எடுக்கிறேன். அவர் வந்து படக்குன்னு வந்து உட்காந்துட்டார். ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டார் கிளாஸுக்கு. எனக்கு பதட்டமாகி நிறுத்திட்டேன். சும்மா கையை காமிக்கிறார், பேசுங்க, ஏதாவது தெரிஞ்சுக்கவே இல்லை. அவரை பார்த்துருப்பீங்க, நல்ல வேலை வரல அவருங்க. நான் அவர் முன்னாடி அவர் பெருமையாக பேசுகிற மாதிரி ஆயிடும். அவர் வந்து அடுத்து கிளாஸ் எடுக்கும்போது சொல்கிறேன், நான் பெர்மிஷன் கேட்குறேன், நீங்கள் என்னோடய அனுமதி இல்லாமல் வந்து உட்காந்துட்டீங்க என் கிளாஸில். ஆனால் நான் வந்து வித் ஒரு பெர்மிஷன் நான் வந்து உங்கள் கிளாஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ணுவேன். உங்களுக்கு எதுக்கு அப்படின்னார். நான் எடுக்க போகிறது ஹவு டு மெமரைஸ், மனனம் செய்வது எப்படின்னு. நீங்கள் இனிமேல் மறக்கிறது எப்படின்னு கற்றுக்கிற வயசு விட்டுருங்க போங்கன்ட்டார். இல்லைங்க, நான் இதை தெரிஞ்சுக்கிட்டு வேறு யாருக்காவது சொல்லி சரி உட்காருங்கன்ட்டார். அவர் சொல்கிறப்பெல்லாம் நான் என்ன நினச்சேன்னா, ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசுகிறாரு அந்த வகுப்புலன்னு. ஏதோ வந்து தயாரிப்பு, மாணவர்களுக்கு என்ன சொல்லணும்னு தயாரிச்சுட்டு வந்து அங்கே பேசுகிறாருன்னு நினச்சேன் 3/4 மணி நேரமாக. ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம் தான் தெரிஞ்சிச்சு, இந்த ஆஷிக்குன்ற மதனியை மதரசாவில் போடும்போது தெரிஞ்சிச்சு, அவர் தயாரிச்சுட்டு வந்து பேசலை, குழந்தைகளை தயாரிப்பதற்காக வந்து பேசியிருக்கார். மாஷால்லா, அவ்வளவு அருமையான ஒரு கிளாஸு. எப்படி மெமரி பண்ணுறது, சில மெத்தட்லாம் சொல்லி கொடுத்தாரு, அது எனக்கு நினைவில்லை. ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம், குரானோட மனன சக்தி நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா, குரானை வந்து ஹாஃபில் ஆக்கிட்டிங்கன்னா
உங்களோட மனதுன்ற நிலம் வந்து உழுது போட்டுருவாங்க. இதுக்குள்ளே நீங்கள் என்ன விதையை போட்டாலும் ஈஸியாக முளைக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் டாக்டர் ஆகுங்க, இன்ஜினியர் ஆகுங்க, என்னன்னாலும் ஆகுங்க. உங்களுக்கு பயங்கரமாக நான் அப்பயுமே நினைக்கிறேன், ஒரு வே ஆஃப் மோட்டிவேஷன் ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஏதோ கற்றுக் கொடுக்குறாரு சும்மா அப்படின்னு. அடுத்த வருஷம் ப்ரூவ் பண்ணார். 8th படிச்சுக்கிற பையனை பிரேக் பண்ணார். இவங்க மாமா வந்து எனக்கு ஃப்ரெண்டு மதுரையில், அவர் வந்து சொல்கிறாரு, படிச்சுக்கிறதுக்கு நல்லா படிச்சுக்கிருக்காங்க, அவனை போய் நிறுத்திட்டாருங்க. நிறுத்திட்டு கொண்டு போய் மதரசாலை போய் சேர்த்துருக்காரு ஹாஃபிலுக்கு. நான் அப்போ மனசுக்குள்ளே வைறேன், சொன்ன மாதிரி ஏதோ ட்ரையல் பார்க்குறாரு ஒரு பையனை வச்சு. ஆனால் இது சாத்தியமில்லை. நல்லா ஒரு போய்க்கிருக்க பையனை போய் அப்போ அவர் மதுரைக்கு வந்திருக்கப்போ கேட்குறேன், ஏங்க நல்லா தானே படிக்கிறேன். இல்லை இப்போ 4th 5th ரேங்க் எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். 8th படிக்கும்போது ஏதோ 4th அதுக்கு கம்மியான ரேங்க் எடுக்கிறேன். நான் சேலஞ்சு பண்ணி ஹெட்மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், இந்த ஸ்கூலில் வந்து அடுத்து கன்டினியூ பண்ணுவேன், நீங்கள் இப்போ எடுத்துக்கிற ரேங்கை விட ஜாஸ்தி எடுப்பேன், நான் சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னாரு. எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. திருப்பி கொண்டு போய் 9th போய் சேம் ஸ்கூலில் திருப்பி சேர்க்குறாங்க. அவர் சொன்ன மாதிரியே ஃப்ளோரசென்ட்டாக வெளியே வர்றாங்க. அல்லாவோட கிருப்பையில் அந்த 1.25 வருஷம் 2 வருஷம் பிரேக் அப்புறம் திருப்பி எஜுகேஷன் கன்டினியூ பண்ணார். என்ன ஆச்சரியம்னா, இன்றைக்கி தான் அவருக்கு என்னையே தெரியும். அந்த ஆஷிக் மதனிக்கு இன்றைக்கி தான் என்னையே தெரியும். அப்படியா நீங்கள் மதுரையா, நீங்கள் தான் செர்சாவா, அப்படியா சொன்னால் இதெல்லாம் இன்றைக்கி தான் அவருக்கு தெரியும். இந்த ஆஷிக்கை நாங்கள் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு இருக்கிற ஆர்வம், இப்படி ஒரு மாணவர்களை எப்படி உருவாக்குறதுன்ற ஆர்வம். அதில் இன்னும் பயங்கரமான ஆச்சரியம் இன்றைக்கி நடந்துச்சு. அவரை பியூராக வந்து எஜுகேஷனை பிரேக் பண்ணிட்டு 1.25 வருஷத்தில் முடித்தார். மாஷா அல்லாஹ். நீங்கள் ஆசிக்கெல்லாம் மிஞ்சிருவீங்க போட்டிருக்கு, ஆசிரியர்கள்லாம் மிஞ்சிருவீங்க போட்டு. ஸ்கூல் எஜுகேஷன் படிச்சுக்கிட்டே பேரண்ட்ஸ்லாம் வந்து பிள்ளைகளுக்காக ரொம்ப துவா செய்யுங்க. உங்களோட துவா நிச்சயமாக வந்து ரொம்ப அவங்களுக்கு ஒரு சிறந்த நிலைமையை கொடுக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாட்ட ஸ்கூல் எஜுகேஷன் படிச்சுக்கிட்டு 12 ஜூஸு நான் ஷாக் ஆகிட்டேன். 9 முன்னாடி படிச்சிருக்காரு, 9 3 பின்னாடி. என்ன பின்னாடி அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க. எத்தனை ஜூஸுங்க மொத்தம் வருதுன்னா 12ன்றான். 9 ஜூஸு 7 ஜூஸு. இது ரொம்ப 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 சாத்திய குறைவு. இதில் ஸ்கூல் எஜுகேஷனில் வேறு நல்ல ரேங்க் எடுத்திருக்காங்கன்னு அவங்களோட அறிக்கை சொன்னாங்க. அந்த ஆண்டு அறிக்கையில் வாசிக்கும் போது சொன்னாங்க, ஸ்கூல் எஜுகேஷன்லேயும் நல்ல ரேங்க் எடுத்திருக்காங்க. பாரக்கல்லா. மாஷா மாஷா. இல்லை வரும். அவங்க சொன்ன அவங்க ஆஷிக் மதனியோட அத்தா சொன்னது எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்தது. நீங்கள் நார்மலாக படிக்கிறத விட குரான் மனனம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கல்வித்தரம் நிச்சயமாக உலகத்தில் ரொம்ப உயரும். ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன். டைம் ரொம்ப எடுத்துக்க விரும்பலை. நான் சின்ன அனுபவங்களில் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். நான் கேட்குற கேள்விக்கு மாணவர்கள் மட்டும் கை தூக்குங்க, வாய்ப்பு இருந்தால் மற்ற எல்லாரும் கை தூக்குங்க. இங்கே யார் யாருக்கு லேஸ் பிடிக்கும்? லேஸ் எனக்கு பிடிக்கும். எல்லோரும் பிடிச்சிங்க, எல்லோரும் கை தூக்கலாம், ஒன்றும் தப்புலாம் இல்லை. லேஸ் யார் யாருக்கு பிடிக்கும்? ஓகே சரி, கீழே இறக்கிடுங்க. ஏன்னா அடுத்து கேட்கும்போது அப்புறம் எந்த கை தூக்கணும்னு தெரியாமல் போகிறோம். குர்குரே யாருக்கு பிடிக்கும்? சூப்பர், நம்ம கட்சி நிறைய ஆள் இருக்கா. மூங் தால் மாஷா. அமீன் பாய்க்கெலாம் பிரச்சனையே இல்லை, நீ என்ன பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் ரைட். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ். சரி, நீங்கள் இது ஒரு எஜுகேஷனுக்கும் இந்த பிடித்தலுக்கும் ஒரு சின்ன சம்மந்தம் இருக்குது. அதுக்காக சொல்ல வந்தேன். நம்மளோட உடம்புல வந்து இப்போ நான் என்னோடய ஆவரேஜ் வெயிட்டு 70 கிலோன்னு வைங்க. எனக்கு ஆல்மோஸ்ட் 70 இருக்கேன், 70 கொஞ்சம் கூட இருக்கேன். 70 கிலோனா என்னோடய உடம்புல வந்து கிட்டத்தட்ட 3/2 பங்கு ஆக்சிஜன் இருக்கும். என் உடம்புல வந்து 3/2 பங்கு ஆக்சிஜன் இருக்கும். 1/6 பங்கு வந்து ஹைட்ரஜன் இருக்குது. இது மாதிரி நைட்ரஜன் இருக்குது. நிறைய உலோகங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உலோகங்கள்லாம் இந்த பூமிக்கு அடியில் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் தான். நான் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் சொல்ல, எல்லாத்துக்கும் சொல்கிறேன். முக்கியமாக தாய்மார்கள் கேட்டுக்குங்க. இந்த பூமிக்கு அடியில் இருக்கிற உலோகங்கள் அநேகமாக எல்லாமே நம்ம உடம்புல இருக்கும். பூமிக்கு அடியில் இருக்கிற உலோகங்கள் ஏதாவது ஒன்று சொல்ல, பூமிக்குள்ளேருந்து வர்றது என்னது? ஏதாவது ஒன்று. அயன், இரும்பு, வேற கல், ஏற்கனவே அப்படி தான் இருக்கும். ரைட்டு. சரி, நானே ஒரு சில பட்டியல் போடுறேன். இரும்பு, மெக்னீஷியம், பொட்டாசியம், கார்பன், நிலக்கரி, அயன், தகரம், கேஸ். ஆமாம், வெரி குட், மாஷா அல்லாஹ். கேஸு, இது மாதிரி நிறையா இருக்குது. இன்னும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள், சில உலோகங்கள் இருக்குது. தங்கம் எங்கேருந்து வருது?
பூமிக்கு அடியில். வெள்ளி பூமிக்கு அடியில். பாதரசம் இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. இப்போ நான் சொன்னேன் 70 கிலோ நான் ஆவரேஜ். என் உடம்புல 0.4 மில்லிகிராம் என் உடம்புல தங்கம் இருக்குது. 0.4 மில்லிகிராம் வந்து என் உடம்புல தங்கம் இருக்குது. 2 மில்லிகிராம் வந்து வெள்ளி உடம்புல இருக்குது. இது மாதிரி எல்லா தாதுக்களும் இருக்குது. அல்லாஹ் சொல்கிற வசனம் கரெக்டாக மேட்ச் ஆகுதா? உங்களுக்கு களிமண்ணிலிருந்து படைத்தேன், மண்ணிலிருந்து படித்தேன், திருப்பி நீங்கள் மண்ணுக்கு போகிறீங்க, மண்ணுக்கு தான் நீங்கள் போகணும். இந்த ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்லிடுறேன். இந்த எரிக்கிறாங்கல்ல உடம்பெல்லாம், அவங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் என்னென்னா, அவங்க எரிக்கிறது கான்செப்ட்டு, புதைக்கிற கான்செப்ட் ஒரு கான்செப்டும் கிடையாது. புதைக்கிறத உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகள் கான்செப்ட்டு. இந்த யூதர்களும் புதைக்க தான் போகலாம், அங்கே புதைக்க தான் செஞ்சாங்க. ஏன் எரிக்க ஆரம்பித்தானா, இவனுக்கு சொந்தமாக இடம் இல்லை, அடுத்த இடத்துல போய் நீங்கள் புதைக்க முடியாது, வேறு இடங்களில் போய் புதைக்க முடியாதனால எரிச்சாங்க. இப்போ ஆக்சுவலாக இந்த பாடி வந்து நீங்கள் உள்ளே போகணும், திருப்பி ரீசைக்கிள் ஆகணும், திருப்பி நீங்கள் தோண்டும் போது உள்ளேருந்து நிலக்கரி வரணும், எண்ணெய் வரணும், பெட்ரோலியம் ப்ராடக்ட் வரணும், ஆயில் வரணும், மெக்னீஷியம் வரணும், கோல்டு வரணும், எல்லாமே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரி, இதுக்கும் குர்குரே லேஸுக்கும் என்ன சம்பந்தம்? இது ஆகுதில்ல, இது ரொட்டேஷன் ஆகுதில்ல, இது அமானிதம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த அமானிதம். உடம்பு படைக்கும் போது ப்ரொடக்ஷன் பண்ண நமக்கு கொடுத்த கிஃப்ட்டு அமானிதம். இந்த அமானிதங்களை இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்மளோட கண் இருக்குது, வேர்ல்டில் பவர்ஃபுல் லென்ஸ், இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. மெமரி சிப்பு இருக்குது உடம்புல, மூளையில். இப்போ இந்த 2 TB மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 14-16 TB வரையே கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ். 64 GB வந்து 64 TB வந்து சைனாவில் இப்போ பண்ணிட்டேன். அது வந்து சேட்டலைட்டுக்கு அனுப்புகிறக்கா, மேலேருந்து ஸ்டோரேஜ் ஜாஸ்தி இருக்கிறா. நம்மளோட டிபி என்ன தெரியுமா? நம்ம உடம்புல இருக்கிற மனுஷங்க உடம்புல இருக்க மூளையில் இருக்க டிபி ஆச்சரியமாக இருக்கும் கேட்டிங்கன்னா, குரோத்தபிள் டிபி. இது ஒன்று தான் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை மனுஷன். வளர்ச்சி அடையக்கூடிய டிபி. உங்களுக்கு எவ்வளோ வளர்றீங்களோ அவ்வளோ டிபி கூடிக்கிட்டே இருக்கும். டிபினா இந்த உடம்புல இருக்க நோய் இல்லை, டெராபைட். இந்த டெராபைட்டு உடம்புல க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்கும். இது இன்னும் மனுஷனால் கண்டுபிடிக்கவே முடியல. இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது இந்த விஷயங்கள். நான் சொல்கிறேன்ல, குர்குரே லேஸு, ஏன் உங்களுக்கு கெடுதி வேணாம், கேன்சர் வந்துடும், இதெல்லாம் வந்து நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்குற விஷயங்கள். கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் என்னென்னா, இந்த விஷயங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற இந்த சைக்கிளிங்கை ஏன் இந்த குர்குரே லேஸ் எனக்குன்னு கம்பெனிக்கு எனக்கும் எதுவும் பிரச்சனையும் இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, இதில் யூஸ் பண்ணுறது ஒன்று அடிக்டபுள் சால்ட், உங்களை வந்து அடிமைப்படுத்துகிற உப்புக்கள். இந்த உப்புக்கள் என்ன அடிமைப்படுத்துதுன்னா, உங்களோட ரெகுலர் ரொட்டேஷனை பாதிக்கும். முக்கியமாக உங்களோட ஹாஃபில்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கும். சரியா? இன்னையிலேருந்து நேச்சர் ஃபுட்டை சாப்பிடுவோம். நிறைய போட்டு உங்களுக்கு ப்ரெஷர் ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். வர வர தெரியாமல் ஹாப்பில் ஐட்டம்டா, அவங்க சாப்பிட்ணுன்றாங்க, விளையாடக்கூடாதுன்றாங்க, படிக்கணுன்றாங்க, இதை சாப்பிடாதன்றாங்க, இதை சாப்பிடுன்றாங்க. பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? பேரண்ட்ஸு, டீச்சர்ஸு, பெரியவங்க சின்ன பிள்ளைகளுக்கு கிஃப்ட்டு கொடுப்பாங்க. நீங்கள் கொடுக்க போகிற கிஃப்ட்டு உங்கள் பேரண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற கிஃப்ட். சாதாரண கிஃப்ட் இல்லை, சாதாரண கிஃப்ட் இல்லை. நீங்கள் படித்து கோடிக்கணக்காக சொத்து சேர்த்து கொடுத்தாலும் கிடைக்காத சொர்க்கம், கிடைக்காத வந்து சொர்க்கத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து பேரண்ட்ஸு. அதனால் இன்ஷா அல்லாஹ் ஒரு உங்களுக்கே அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில் ஹாஃபில் கோர்ஸுக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப ஆசைப்படுற ஒவ்வொரு பேரண்ட்ஸும், முதல்ல பேசுனவங்க கூட அந்த ட்ரெயினர் ஒருத்தர் பேசுனாங்க, நானும் உங்களில் ஒரு ஆளாக வரணும்னு. அல்லாஹ் எனக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். பெரிய கிருபையான பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அல்லாஹ். அதை பயன்படுத்திக்கிட்டு உடம்பையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துட்டு உங்கள் பேரண்ட்ஸுகளுக்கு ஒரு சிறந்த ஒரு பரிசளிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியர்கள் விடையட்டும். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹதோன